ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பாகக்காய் ஃப்ரை. பாகக்காய் ஃப்ரை நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டிய அளவு சொல்கிறேன். நான் வந்து ஒரு பாகக்காய் கொஞ்சம் நீட்டமாக இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் வந்து மோர் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன், கடலை மாவு ஒரு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி. இதில் கொஞ்சம் காய்ச்சி எண்ணெயும் நம்ம விடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் பொரிப்பதற்கு இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை வந்து நான் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக விசிறின மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் இந்த மோர் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை பிழிஞ்சிட்டு இதில் போட்டுட்டு பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஒரு ஈடு எடுத்துட்டோம், இன்னொரு ஈடு போட்டிருக்கேன். இது ஆயின்ருக்கு. இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனோடனே பாருங்க, நல்லா கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் ஆறினோடனே பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா கிறிஸ்பாக உடைக்க வரும் நல்லாவே. அந்த தண்ணியில் நம்ம ஊற போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா வெந்நீரை பொங்க வச்சுட்டு அந்த வெந்நீரில் வந்து இதை போட்டுட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அதை அணைச்சிட்டு நல்லா ஏற்றுட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணினாலும் கொஞ்சம் கசக்காமல் இருக்கும். இப்படியும் பண்ணலாம். இது 2 விதம் இருக்குது. இதை நல்லா பிசிறி வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடணும். அது ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும். ஊறினா கொஞ்சம் கசப்பு போகும். அதை எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஜாயின் இருக்கு. இதோட சில பேர் வந்து பூண்டு இடிச்சு போட்டுப்பா, அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா, தனியா பொடி இதெல்லாம் போட்டுப்பா. அதெல்லாம் வேணும்னாலும் உங்களுக்கு போட்டு பண்ணலாம். அதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடைசியில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை வறுத்து போட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளோட பாகக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ் இஃப் யூ லைக் இட். தேங்க்ஸ் அ லாட்.